வணக்கம் அன்பு உறவுகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பு இன்மையான ஒரு சூழல் இருக்கு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு சோஷியல் மீடியாவை நம்ம திறந்து பார்க்கும் பொழுது எந்தெந்த ஊர்ல என்னென்ன பிரச்சனைகள், பள்ளிக்கூட குழந்தைகளிலிருந்து படித்த மருத்துவர் வரைக்கும் எவ்வளவு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க பெண்கள் அப்படிங்கிறத நம்மால் நல்லாவே தெரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் பெண்கள் இன்னமும் கொஞ்சம் தைரியமாக, நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம தைரியமாக எதையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு. ஒரு பொண்ணு தனியாக போகும் பொழுது, ஒத்தையில் இருக்கும் பொழுது 4-5 ஆண்கள் அவளை சூழும் சிச்சுவேஷன் ஏற்பட்டால் எந்த பெண்ணாக இருந்தாலும் அவளுக்கு எப்படி அங்கே தைரியம் வரும்? தன்னை பாதுகாத்துக்கணுங்கிற எண்ணம் தான் வரும். ஆனால் தைரியம் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. அங்கே அவளுக்கு நிச்சயமாக பாதுகாப்பும் கிடைக்க போவதில்லை. அப்போது தன்னை அவள் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று இந்த சமுதாயம் அவளுக்கு கற்றுத்தர வேணும். அப்போ பெண்ணை மட்டும் நாம் சொன்னால் போராது, ஆண் பிள்ளைகளையும் நாம் சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும். சில நல்ல விஷயங்களை எல்லாம் அவங்களுடைய சிந்தை போய் உட்கார்ற அளவுக்கு நாம் அவங்களுக்கு சொல்லி தரணும். இது மிக மிக முக்கிய கடமை. ஏன்னா ஒரு பெண் குழந்தை பாதிக்கப்படுகின்றாள் என்றால் அந்த சமுதாயத்தில் உள்ள ஆண் அதற்கு காரணமாக இருக்கின்றான். அப்போ பொண்ணுக்கு மட்டும் அந்த பாதிப்பு கிடையாது. அந்த தவறான செயலில் ஈடுபட்ட ஆண், அவனை சார்ந்த குடும்பம், எல்லாருக்குமே இந்த பாதிப்பு இருக்கும் இல்லையா? அதனால் நாம் முதல்ல ஆண் பிள்ளைகளுக்கு எதை எப்படி எங்கு எவ்வாறு அணுக வேண்டும், பெண்களிடத்திலே அவர்களின் அணுகுமுறை எப்படி இருக்கணுங்கிறத சின்ன வயசுலேருந்தே நம்ம கற்றுத்தரணும். எது செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத சோஷியலாக எல்லார்கிட்டையும் பழகலாம்னு நம்ம 1000 பேசினாலும் ஒரு பருவ காலம் வரும் பொழுது, அந்த டீனேஜ் டச் பண்ணும் பொழுது ஆணுக்கான உணர்வு வேறுபடுகின்றது, ஹார்மோனியல் சேஞ்சஸ் மாறுகின்றது. அவனையே சில கட்டத்தில் தன்னையே கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத ஒரு விக்டிமாக தன் உணர்வுகளுக்கு அவன் ஆளாகி விடுகின்றான். அப்போ அந்த குழந்தைக்கு நாம் உட்காத்தி வச்சு சொல்லித்தரதுல தப்பே இல்லை. செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொச்சையாக பார்க்காம அதை நல்ல விதமாக பார்த்து, எது அந்த வயதில் உள்ள ஆண்மகனுக்கு கவர்ச்சியையும் ஈர்ப்பையும் ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை அவனுக்கு பக்குவமாக எடுத்து சொல்லணும். இதெல்லாம் இயல்பு தான், இந்த உணர்வுகள் எல்லாம் வருவது சாதாரணம்தான், அதை எப்படி கடந்து போக வேண்டும், அதிலிருந்து நீ எப்படி உன்னை காப்பாற்றிக்கணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னு வெளிப்படையாக அந்த குழந்தைகளுக்கு நாம் கற்றுத்தரும் கட்டாயத்தில் இருக்கின்றோம் இன்றைக்கு. இல்லைன்னா சமுதாயத்தில் பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான அவல நிலைகள் ஏற்படத்தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான சூழ்நிலைக்கு நம்ம எல்லாரும் தள்ளப்படுவோம். அதனால் முதல்ல ஆண் குழந்தைகளுக்கு சில நல்ல விஷயங்களையும், அவங்க ஹெல்த் வைஸ் ஏற்படக்கூடிய ஹார்மோனியல் சேஞ்சஸ்க்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் அவங்களுக்கு உண்டாகுங்கிறதையும் நாம் தான் தெரியப்படுத்தணும். ஏன்னா அவங்களுக்கு அது அந்த சைல்டு ஏஜ், அவங்களுக்கு ஆரம்பம், முதல் கட்டம் அது. அப்போ தான் அந்த உணர்வே அவங்களுக்கு தோணும். பார்க்குற எல்லாருக்கு மேலேயும் ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அப்போ கவர்ச்சி, நம்ம அணிகின்ற உடை, இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு விதமான மயக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அங்கே பெண் குழந்தைகளுக்கும் சொல்லணும், உடை அணியும் பொழுது எப்படிப்பட்ட உடை அணிய வேண்டும். நம்ம உடலை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய எந்த உடையும் ஒரு ஆண்மகனின் ஈர்ப்புக்கு நம்மை ஆளாக்கிவிடும். அது இல்லாமல் கொஞ்சம் மரியாதை, உன் உடைதான் நீ யார் என்பதை இந்த சமுதாயத்திற்கு எடுத்து காட்டக்கூடியது. உன் உடையை பார்த்து தான் நீ எந்த மாதிரியான ஒரு கேரக்டர்னு அனலைஸ் பண்ண முடியும். உன் உடை உன்னை பாதுகாப்பதற்கு நீ எப்படி அணிந்திருக்கின்றாய் என்பதின் மூலம் இந்த சமுதாயத்துக்கு நீ தெரியப்படுத்துகிற. நீ நினைக்கிற மாதிரியான பெண் நான் இல்லை அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதும் நம் அணியக்கூடிய உடையின் வாயிலாகத்தான். அப்போ நாம் எப்படி உடை அணிஞ்சிக்கணும், நம்ம பெண் குழந்தைகளுக்கு பருவத்திலேயே சின்ன வயசுலேருந்தே இதையெல்லாம் நாம் சொல்லித்தரணும்.
மாடர்ன் டெக்னாலஜி மாடர்னைஸ் ஆயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நாம் வித்தியாசமான உடைகளையும் உடல் தெரியும் உடைகளையும் அங்கத்தை எல்லோரும் ரசிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய உடைகளையும் அணிஞ்சிட்டு நாளை பின்ன சமுதாயத்தில் ஆண்களெல்லாம் பெண்களுக்கு பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதும் தப்பு இல்லையா? சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்யவில்லை என்றால் இந்த பிரச்சனை நிச்சயம் இருக்க தான் செய்யும். ஸோ நம்மளை பாதுகாத்துக்கணும்னா நாம தான் போராடணும். ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுக்குள்ளே ஒரு விதமான கட்டுப்பாடு இருக்கணும், சில விஷயங்கள் புரிதல் இருக்கணும். இப்படித்தான் ஆணுன்னா அவன் உணர்ச்சி வயப்படக்கூடியவன். அவனுடைய சிஸ்டமே அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு கவர்ச்சிகரமான ஒரு பொருளை பார்க்கும் பொழுதோ ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுதோ அவனுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் ரீதியான உணர்வு நிச்சயம் இருக்கத்தான் செய்யும். அது நம்ம அது அது இயற்கையாகவே அவனுக்கு அமைஞ்சது, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதை வெளிப்படுத்தாமல் அதை கட்டுப்படுத்தி கொள்வதற்கான வழிகளை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பெண் பிள்ளைகளுக்கு தன் அங்கத்தை பிறர் ரசிக்கும் வண்ணமான உடைகளை அணியாமல் இருப்பதற்கு நாம் கற்றுத்தர வேண்டும். இப்போ போய் இதெல்லாம் சொல்ல முடியுங்களான்னு சொல்லக்கூடாது. அது எந்த காலகட்டமானாலும் பெண் பெண் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நமக்கான பாதுகாப்பு இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப குறைச்சலாக போச்சுன்னா நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கான வழிகளை செய்து கொள்ள வேண்டும். அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க தான் பெண் பிள்ளைகளுக்கும் சரி ஆண் பிள்ளைகளுக்கும் சரி எது சரி எது தவறு என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். இது நம்மை நாம் பாதுகாத்து கொள்வதற்காக, நம் குழந்தைகளை நாம் பாதுகாத்து கொள்வதற்காக நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு முயற்சிங்கிறத மறந்துடக்கூடாது. மீண்டும் ஒரு சிறந்த சிந்தனையோடு வாங்க தமிழோடு பேசுவோம்.